Hello friends, welcome to iTech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல பார்த்த சப்ஜெக்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். சோ செகண்ட் பார்ட்லயும் பாத்தீங்கன்னா 10 கீவேர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அதே மாதிரி போன வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுத்துறேன். சோ அதை கிளிக் பண்ணி போன வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு ப்ரொஃபைல் வச்சுருப்போம். மீன்ஸ் உங்கள் பேரில் உங்கள் பேரில் இருக்கும், இல்லைனா எதாவது யூசர் இருந்தால் பேரில் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு யூசர் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கமெண்ட் தான் azman.msc. ஸோ நம்ம ரனில் போய்ட்டு நம்ம டைப் பண்ணணும். azman.msc நம்ம டைப் பண்ணோம்னா என்ட்ரு கொடுத்தோன்னா போதும். உங்களுக்கு இதில் ஓப்பன் செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரெஸ்டோர். ஸோ பேக்கப் அண்ட் ரெஸ்டோர்னால் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஓஎஸை நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கிறது, இல்லை உங்கள் டேட்டா எதுவும் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி ரிட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் ஆப்ஷன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம sdclt அப்படின்னு போட்டு நம்ம டைப் பண்ணணும். ஸோ ரனில் போய்ட்டு sdclt டைப் பண்ணால் போதும். sdclt டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கான பேஜ் போயிடும். நீங்கள் செட் பேக்கப் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பேக்கப்பை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். டேரெக்டாக நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த கமாண்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ரனில் போய்ட்டு நீங்கள் fsquirt டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஃபைல் சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ரிசீவ் பண்ணி போகிறீங்களா, லைக் மொபைல் நீங்கள் பண்ணுவீங்களா ப்ளூடூத் ஆன் பண்ணி. ஸோ அந்த ஆப்ஷன் டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், கால்குலேட்டர். ஸோ இருந்தாலும் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். calc நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கால்குலேட்டருக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்னால் அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் விசுவல் பேசிக்கு இது டெவலப்பிங் டீமில் இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைசன்ஸ் பேஸு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கமாண்டில் போய்ட்டு ரனில் போய்ட்டு நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த கமாண்டு certmgr.msc. ஸோ இதை நம்ம டைப் பண்ண போகிறோம். certmgr.msc. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோஸில் என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது இந்த டூலில் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேஜ் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஜை வியூ பண்ணி நம்ம அதோட சர்டிஃபிகேட்டை வியூ பண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்னு சொல்லி எவ்வளோ வேலிடிட்டி கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. ஸோ சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் இது. ஸோ அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா systempropertiesperformance. ஸோ இதை நீங்கள் ரனில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேஷன்ஸ் வால்பேப்பர் நீங்கள் உங்கள் சிஸ்டம் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் 3Dயில் பால் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வைக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவை அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அனிமேஷன் நிறைய எல்லாம் எனேபிள் இருக்கும். எல்லாருமே நீங்கள் அன்டிக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன்ஸில் டிசேபிள் ஆகிரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம லேப்டாப்பில் அது மாதிரி நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நம்மளால் நம்ம லேப்டாப்போ கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகமாக நம்ம என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ செவன்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா எக்ஸிக்யூஷன் ப்ரிவென்ஷன் செட்டிங்ஸ். ஸோ அதோட செட்டிங்ஸ் நம்ம போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ அதுக்கு அந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணியிருக்கேன், சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் டேட்டா எக்ஸிக்யூஷன் ப்ரிவென்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ரனில் போயிட்டு நம்ம அதேமாதிரி டைப் பண்ணால் போதும், இந்த ஆப்ஷன் போகும். ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் என்ன எனேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு தான் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் டேட்டா எக்ஸிக்யூஷன் ப்ரிவென்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா printui. printui ஒன்றும் இல்லை, பிரிண்டரோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் போனோன்னா என்னென்ன ட்ரைவர்ஸ் இருக்குது, ஸோ அதோட நேவிகேஷன் கீஸ் தான் எல்லாத்தையுமே நம்ம விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கான கீ தான் printui, பிரிண்டருடைய யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் நம்ம என்னென்ன கீபோர்ட்ஸ் நேவிகேஷன் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரைவர்ஸ்லாம் இதில் சப்போர்ட் ஆகும் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ நைன்த்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் மேப். கேரக்டர் மேப்னால் அதோட ஷார்ட் ஃபார்ம் கேர் மேப். நம்ம ரனில் போயிட்டு
இதை டைப் பண்ணால் வந்து இது வந்து ஆக்சுவலாக அது சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஒரு வேர்டு எக்ஸல் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதில் ஒரு சில கேரக்டர்லாம் இருக்காது. ஸோ அந்த கேரக்டர் நம்ம இதில் வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம். மேனுவலாக வந்து இந்த டூல் மூலமாக வந்து எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ இது இப்போ பவர் பாயிண்ட்லேயோ வந்து இந்த லெட்டர் எதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த லெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது கேர்மேப்புங்கிறது. ஸோ 10th லாஸ்ட்டு ஃபைனல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம நம்மளோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நம்ம டியூன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனோட அந்த கலர் சைஸை நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இது கிளிக் பண்ணி போனீங்கன்னா வந்து உங்கள் டிஸ்பிளேயோட சைஸு அலைன் பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து 10 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவையும் நம்ம வந்து அடுத்த வாரத்தில் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு 10 கீஸ் பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த 10 பாயிண்ட்ஸ் சொன்னது கீவேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன வீடியோவில் எதுவும் உங்களுக்கு புரியலாலுமே வந்து நீங்கள் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உடனே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலையும் சரி, அதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவுமே சேம் வந்து இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ரேராக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.